வணக்கம் நேயர்களே, எங்களது லக்ஸ் கஃபே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போதான் எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் பேசிக்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போது அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒர்க் புக் அண்ட் ஒர்க் ஷீட் இதை பற்றி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட இன்னொரு பேர் தான் ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கில் தான் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கிளிக் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக blank ஒர்க் புக் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல்ரெடி சேவ் பண்ண ஒர்க் புக்கை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஃபைல் டேப்பில் ஓப்பன்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒர்க் புக்கோட நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த ஒர்க் புக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து க்ளோஸ் எ ஒர்க் புக். இது 2 வகையாக பண்ணலாம். ஒன்று உங்கள் விண்டோவில் மேலே இன்டூ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுனால உங்களோட ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் ஃபைல் டேப்பில் கீழே க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் புக்குனாலும் எக்ஸல்னாலும் ஒன்று தான். அதனால் நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸலே டோட்டலாகவே க்ளோஸ் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட்டு தான் நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஒர்க் புக்குக்கும் மல்டிபிள் ஒர்க் ஷீட் இருக்கும். ஒர்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது செலக்ட். ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணின உடனேயே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக சீட் 1 செலக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஒர்க் ஷீட் நேமும் கீழே பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஆப்ஷன் ரீநேம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஒர்க் ஷீட்டை ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க் ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு அந்த சீட் நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி நீங்கள் எந்த நேம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் ஆப்ஷன். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ணுறதுக்கு சீட் 1க்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் மூவ். உங்கள் ஒர்க் புக்கில் இருக்கிற ஒர்க் ஷீட்டை பிளேஸ் மாற்றி வைக்கணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய ஒர்க் ஷீட் மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வையுங்க. இப்போது நீங்கள் மூவ் பண்ண ஒர்க் ஷீட் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல மூவ் ஆகி இருக்கும். அடுத்தது டிலீட். உங்களோட ஒர்க் புக்கில் இருக்கிற ஒர்க் ஷீட்டை ஏதாவது டிலீட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த ஒர்க் ஷீட் மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. கடைசியாக பார்க்க போகிறது காப்பி. சில சமயங்களில் நீங்கள் போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் மறுபடியும் அடுத்த ஒர்க் ஷீட்டுக்கும் தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் புதுசாக டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் ஷீட்டையே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் ஷீட்டை காப்பி பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் ஷீட் மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆர் காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. மூவ் ஆர் காப்பி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் எந்த இடத்துல உங்கள் ஒர்க் ஷீட்டை காப்பி பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த சீட்டை காப்பி கொடுத்தீங்களோ அது டூப்ளிகேட் ஆகி இருக்கும். ஆனால் அந்த சீட் நேம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நம்பரோட ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒரு ஒர்க் புக்குள்ளேயே ஒரு ஒர்க் ஷீட்டை காப்பி பண்ணி வச்சுக்கலாம்.
வேற ஒரு ஒர்க் புக்குக்கும் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போய்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் ஒர்க் புக் அண்ட் ஒர்க் ஷீட் இதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி பார்த்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. நன்றி, வணக்கம்.